ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இத்தனோண்டு கிச்சனுக்குள்ளே எவ்வளவு பொருள்களை அடுக்கி வச்சுருக்குறோன்ட்டு. நான் பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ஒற்றை அடித்து விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொருள்களையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் அடுக்கியிருந்தேன். இவ்வளோ பொருள்கள் இருந்தது பாருங்கள். இந்த பொருள்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மழையில் ஃபுல்லாக சாரல் அடிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக தீரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் வெளியே எடுத்து வச்சதில் பார்த்திங்கன்னா மழை நல்லாவே சாரல் அடிச்சிருச்சு. அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க, இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இது ஞாயிற்றுக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை. நைட்டு இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அந்த வீடியோ மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாகவே இந்த செலிப்ரேஷன் மூட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. எப்படா சாயந்தரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டு வேலைகளுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கும் சாயந்தரம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குது. திருவிழா அப்படிங்கிறதுனா பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு தனி விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த திருவிழா இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர்லேயும் சரி, எனக்கும் சரி ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் மாவிளக்கு, பாலி இந்த மாதிரிலாம் எதுலேயும் கலந்துக்க முடியாது. இருந்தாலும் சரி, ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு ஒரு க்ளீன் மட்டும் பண்ணிக்கலாம். வீடெல்லாம் பூசுறது அப்படிங்கிறது அடுத்த மாதத்தில் பூச வேண்டியிருக்கு. எங்கள் சின்ன மாமனார் இறந்ததுனால அவருக்கு வருஷம் ஆக போகுது. அதனால் அப்போ வீடெல்லாம் பூச வேண்டிய வேலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒற்றை அடித்து விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிச்சனை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணலாம். கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். கிச்சனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது. இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்ருக்குறேன். எப்படி வைக்கிறோமோ அப்படி இருக்கணுன்ட்டு. இங்கே பாருங்கள், மேடம் சத்து மாவெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. இவ்வளோ ஒரு தூசி இருந்தது. ஒரு நாள் க்ளீன் பண்ணிடலாம்னே பார்த்திங்கன்னா நான் அப்படியே வேலைகளை செஞ்சுட்டு இருந்ததுனால நல்லா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இதை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஃபுல்லாக க்ளீனிங் வீடியோ எதுவும் எடுக்கல. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிற வீடியோ, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க எடுத்திருந்தேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா வேலை ரொம்பவுமே இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது அது மட்டும்தான் வீடியோவில் வரும். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒற்றை அடித்து விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மழை இன்றைக்கி சரியான மழைங்க. அப்படி ஒரு மழை சாரல் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துடுச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாமே சாரல் விழுந்துருச்சு. நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒற்றையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவர் லிக்விட், இந்த மாதிரி சோப் ஆயில், அதை கொஞ்சம் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இந்த செல்ஃப் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், மழை அங்கே ஒரு குழி இருக்கும், அது கூட தெரியல. அந்தளவுக்கு மழை, சரியான மழை இன்றைக்கி. இங்கே பூரா நம்மளோட ஜாமானம் எல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கரண்ட்டுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் நிற்கிறதுக்கு நல்லா ஒரு விலாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த காய்கறி கூட 3 இருந்தது. 2 உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சிட்டேன். கீழே இருக்கிற அந்த ஸ்லாப்பில் அடுக்கி வச்சிட்டேன். பர்னருமே இவங்க அப்பா அடுப்பு மாற்றி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் அதிகமாக மேலே தீ பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதையுமே மாற்றி புதுசாக கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சமையல் வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
சாரி, முதல்ல பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாரெலாம் அடித்தது இல்லைங்களா, சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம்னு போட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 7 மணியே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மழைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்யும்போது அப்படி இருந்தது. சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம்னு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து சாம்பார், ரசம், சாப்பாடு வச்சுருந்தேன். அது கூட இவங்க அப்பா வந்து மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு தான். இவர் பாருங்கள், அன்னைக்கு வந்து அப்படியே வந்தாங்க, அப்படியே இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நிறைய பூனைகள் வரும். இவர் பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க, நம்மளோட குட்டியாக மாதிரியே இருக்கிறதுனால செட்டில் ஆகிட்டாங்க. இது பாருங்கள், அந்த அரிசியெல்லாம் நான் வந்து கொஞ்சோண்டு அரிசி இருந்தது அந்த ஜம்படத்தில், அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து சத்து மாவு செஞ்சு சாப்பிட்டுருந்தான், புட்டு மாதிரி செஞ்சு. அதெல்லாம் மேடம் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோக்குண்டான அவ்வளோண்டு கிச்சனுக்குள்ளே இவ்வளோ பொருள்களை எப்படி நம்ம அடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு வியப்பாக ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு சரி அதெல்லாம் தண்ணியெல்லாம் வடிட்டோம் அப்படின்ட்டு சரின்ட்டு 8 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு இங்கே வந்து மத்தளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கம்மா போகலான்னு சொல்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2-3 நாளாக பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறதுனால சரின்ட்டு உட்காந்துட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆடிட்டும் இருந்தாங்க. நல்லா இருந்தது. அந்த மத்தள சவுண்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வந்து ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்ருந்தோம். இந்த பக்கம் இந்த பானிபூரி கடையுமே இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பானிபூரியுமே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிட்ருந்தாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அந்த கடையுமே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ஒரு அழகாக இருந்தது. அதையுமே வீடியோ எடுத்துடலான்னு தான் எடுத்திருந்தேன். நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். விதவிதமான பானி தண்ணி வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு மசால், பூரி, அது கூட விதவிதமான பானி தண்ணி. அதுதான் பார்த்திங்கன்னா எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க தோசை சுட்டு சாப்பிட்ருந்தோம். பாப்பா வந்து முதல்லையே சாப்பிட்டாங்க. நான், தம்பி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா 3 பேரும் அதுக்கப்புறம் தான் தோசை சுட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் தான் இந்த ஜாமானங்களையெல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். தேவையில்லாதையெல்லாம் ஓரளவு வந்து எடுத்து வச்சிட்டேன். மற்றதெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் மறுபடியும் எல்லாம் அடுக்கி வச்சிட்டேன். ஆனால் இப்போ ஓரளவுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. எப்படி இருந்த கிச்சனை இப்படி ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னோடய விருப்பமாகவுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பார்த்துருந்தேங்க. அது வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தள்ளி போடுறது, தாமதப்படுத்துறது, அதுக்கப்புறம் அந்த சோம்பல், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மதிப்பை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயுமே அது வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு மனசுக்கு இதாக தான் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலைகளையெல்லாம் தள்ளியே போட்டுட்ருந்தேன். இவ்வளவு நாள் இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தூசெல்லாம் சேர்கிற அளவுக்கு விட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் எனக்கு வருத்தமாகவே இருந்தது. ஒரு வேளை இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில நேரங்களில் நாம் வந்து யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வருத்தத்துக்குள்ளே போயிடும். அதுக்கெல்லாம் காரணம் நாம் இந்த மாதிரி தாமதிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா சரி எப்போவுமே ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 3 ரூமையுமே க்ளீன் பண்ணி கடைசியில் ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உடம்புக்கு ஏதாவது சரியில்லாமல் போயிடும். நேற்றுமே பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு நடுவில் பாப்பா பார்த்திங்கன்னா அந்த பூனையை விடவே மாட்டேங்கிறாங்க. பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு சரியான குஷி அந்த குட்டி பூனை பண்ணுற அந்த சேட்டைகள்லாம் பார்க்கும்போது. அது நல்லாவே விளையாடுதுங்க. எதை பார்த்தாலும் அப்படி அழகாக விளையாடுன்னு விளையாடுது. அப்புறம் குழந்த மாதிரி மியான்னு கத்திட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு உணர்வு, நல்ல ஒரு உணர்வு. அன்பை பகிர்ந்துக்கக்கூடிய இன்னொரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது அந்த பூனைக்குட்டி. அது கூட மேடமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து பொருள்களையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என் மனசில் ஓடிகிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு சில நல்ல விஷயங்களுமே எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், நாளைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறத விட அதை வந்து அப்பப்போ செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே எனக்கு தோணுச்சு. அதை தள்ளி தள்ளி போடும்போது அந்தந்த அந்த பொருள்கள்லாம் அப்படியே நம்ம விட்டுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடும்போது அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுவே நாம் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டை வந்து நான் வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. இனி அப்பப்போ அந்தந்த வேலைகளை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே எனக்கு தோணுச்சு. நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களோட பர்ஃபெக்டாக செய்கிறவங்களும் இருப்பீங்க. தள்ளி தள்ளி போடுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. எதையும் தள்ளி தள்ளி போட்டு நம்ம வந்து அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயோ ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்குள்ளேயோ போகிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் வந்து நிறைய சேனலில் பார்க்குறேன். அவங்க வந்து 1 மினிட் க்ளீனிங் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு சில விஷயங்கள் செய்கிறது. இப்போ நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதா இருக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அடுப்பு வந்து க்ளீனாக அதில் வந்து சமையல் செய்யும்போது அதனால் இது எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னுமே எனக்கு தோணிகிட்டு இருந்தது. அடுப்பை சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே வச்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாம் வந்து அதை சுற்றியும் நிறைய பொருள் வைக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா அதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுமான்னு நான் வந்து அப்படியே விட்டுருவேன். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாகவே ரொம்ப இடத்த அடைச்சிக்காமல் அளவான பொருள்களை அங்கே வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அதை க்ளீனாக இருக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சிட்ருந்தேன். அது கூடயே எனக்கு தோணுன சில விஷயங்களை எல்லாம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று எப்படி நான் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னா சிவனோட பாடல்கள், அதுக்கப்புறம் சிவன் திருவாசகம் நான் வந்து எழுதி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாகவே பாடுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் அதையெல்லாம் போட்டு கேட்டுட்டு நான் எழுதி வச்சுருக்கிற அந்த திருவாசகத்தையும் நானுமே கூட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து தேசமங்கையர்க்கரசி அப்படிங்கிற அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இமயமலைக்கு ஒரு பயணம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கையுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையுமே ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் வந்து சரியில்லை, ஒரு 2 நாளைக்கு வந்து போக முடியாது, அது சரியானதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அப்படி கிடைக்கும்போது அவங்க வந்து திருவாசகத்தை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க, அவங்க கூட இருந்தவங்களுமே நினைக்கிறாங்க. இது வந்து தனியாக படிக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு தோணுது. அவங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு இன்னொருத்தரும் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. பாடகர் தான் அவரும். சௌந்தரராஜன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் இல்லை நான் சரியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறாங்க அந்த இடத்துல. எல்லோரும் சேர்ந்து அந்த திருவாசகத்தை படித்து முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வழியெல்லாம் சரியாயிடுச்சு. நாளைக்கு வந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு செய்தியாக கிடைக்குதுங்க. அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த திருவாசகத்தை வந்து எந்த சூழ்நிலையில் வேணுனாலும் படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மன பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், இல்லை போட்டி பொறாமை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே அந்த திருவாசகத்தை வந்து படிக்கும்போது அதிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சக்தியை வந்து கடவுள் கொடுப்பாங்க. எப்படியாவது அதிலேருந்து வெளிவரவும் செய்வீங்க, அதை உணரவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து அவங்க வந்து பாடுற மாதிரியான அந்த திருவாசகத்தை போட்டு விட்டுட்டு நானுமே கூட சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தனியாக வந்து இருக்கிறவங்க வந்து கூட்டாக சேர்ந்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, படித்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவங்களோட வாய்ஸை போட்டுகிட்டே நான் வந்து அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் காலையில் வந்து அடுக்கி வச்சுருக்குறேங்க.
ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளேயே எல்லாமே அடிக்கிட்டேன். இந்த ஒரு கேப் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நடக்கிறதுக்கும் கொஞ்சம் விலாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும், போய் நிற்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். இந்த கொக்கிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த வளையலை வச்சு செஞ்சது தான். அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அந்த மாதிரி அந்த திருவாசகம் படிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திருவாசகம், திருமறை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டே வந்திருந்தேங்க. அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் அது எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரியான நான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த விஷயமே வந்து எனக்கு வந்து வந்திருந்தது. அதையுமே நான் பார்த்துருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அருணகிரி அவரும் ஒரு அசுரருக்கும் வந்து ஒரு போட்டி வருது. அந்த போட்டி வரும்போது அசுரர் வந்து நான் வந்து காளியை வந்து வர வைக்கிறேன், நீ உன்னோட முருகனை வரவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வருது. அப்படி வந்து சொல்லும்போது அசுரர் கூப்பிடும்போது காளிதேவி வந்து ஒரு 12 வருஷத்துக்கு பக்கம் அவங்களோட அந்த பிடியில் இருக்கிறாங்க. ஒரு வசியம் பண்ணதுனால அது வந்து கடைசி நாள்னு தெரியாமல் அவர் வந்து அந்த வரத்தை கேட்கும்போது, இன்னையோட உன்னோட வந்து அந்த நாள் முடிஞ்சது, இனி நான் வந்து நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் வராட்டி கூட பரவாயில்ல, அந்த முருகனையாவது வர விடாமல் தடுத்துருங்க. அந்த அருணகிரி கூப்பிடும்போது முருகர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவர் வந்து அருணகிரிநாதர் வந்து பாடுறாரு. பாடியும் பார்த்திங்க அப்படின்னா முருகர் வந்து வரவே இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காளிதேவி வந்து முருகரை வந்து தடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் புரியும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மறுபடியும் பாடும்போது அவரோட பாட்டில் வந்து முத்தை திருன்னு ஒரு பாட்டுங்க. முத்தை திரு அது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாடினோன்னையும் காளிதேவியும் சேர்ந்து நடனமாடி அந்த முருகரை வந்து விழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முருகர் வந்து ஒரு 33 தேவர்களோட படையோட மேல தாளத்தோட அவ்வளோ அழகாக அருணகிரிநாதருக்கு மட்டும் காட்சியளிக்கல, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை வந்து அருணகிரிநாதர் மூலமாக எல்லாத்துக்கும் கிடைச்சதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து அந்த கதை வந்து முடிஞ்சிருந்ததுங்க. அதாவது நம்ம உள்ளன்போடு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அது கடவுளையும் வர வைக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல எண்ணங்களையுமே அது மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம தேடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அன்போட கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களையாவது வெளிக்கொணர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு உண்டான சில நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நம்மளோட பழைய வரலாறுகளையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலிப்பூட்டுற மாதிரியான நிகழ்வுகள் தாங்க இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிடிச்ச விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேங்க. அரைச்சிட்டு அதுக்கு தோசை சுட்டுட்டேன். மதியத்துக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பீஸ் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. சரி இந்த பீஸை வந்து பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான். அது கூடவே பார்த்திங்கன்னா சரி உங்களுக்காக இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவருமே கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஒரு நல்ல உணர்வை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தள்ளி தள்ளி போடுறதுங்கிறது நம்மளால் முடியாததுனால கண்டிப்பாக அதை வந்து தள்ளி போடலாம். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் செய்யணும்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் வராத இந்த மழை அப்படி ஒரு உப்பசமாக இருந்ததுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஜாமத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாரல் அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு மழைங்க. இவங்க அப்பா கூட என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க, நீ வந்து வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா, மழையே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கிண்டல் பண்ணாங்க.
அப்படியெல்லாம் இல்லை, மழை வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து, உண்மையிலேயே எனக்குமே ஆச்சரியமாக தாங்க இருந்தது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒற்றை அடித்து விட்டுட்டு அப்படியே அந்த பொருள்களை மட்டும் கொஞ்சம் மாற்றி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நாம் செய்யணும்னு நினச்சோம், இருந்தாலும் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் ஒரு பாசிட்டிவான வைப்ஸையும் கொடுத்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இதையுமே நாம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நாம் நினைக்காது நடந்தாலும் அதுலேயும் நல்லது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரிங்க, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் செய்ய முடியலைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து அது நம்மளால் செய்ய முடியும். எனக்கு இன்றைக்கி தோணுன விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும். முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஜகஜான்னு போடுறத கண்டிப்பாக தவிர்த்தரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னோடய விஷயமா இருந்தது. இவ்வளவு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அது தள்ளி தள்ளி போடுறது, அந்த கஜகஜான்னு இருக்கிறது, அந்த மாதிரியாக தான் என்னோடய அந்த எப்படி சொல்கிறது, அந்த விசுவலைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கஜகஜான்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னோடய ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னா, இந்த வீடு நீட்டாக ஒரு அடுக்கி வச்ச மாதிரி ஒரு அழகாக பளிச்சுன்னு அங்கங்கே ஒரு பூக்களோட ஒரு பச்சை பசுமையாக ஒரு பளிச்சுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல உணர்வு தான் எனக்கு இன்றைக்கி இருந்தது. அந்த உணர்வு இதையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது கிடச்சிது. அது க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா இதை எப்படி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த விசுவலைசேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரியே அந்த ரூமை கொஞ்சம் நான் மாற்றிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களுமே. நாம் ஒரு ஒரு விஷயத்த நினச்சி நம்ம பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னு யோசிக்கிறத விட, இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறத விட, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நல்ல விஷயமா முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த டான்ஸ் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்மளால் ஆட முடியுமா அப்படின்னு தாங்க தோணிகிட்ருக்குது. ஆனால் அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஆடுறவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளால் எங்கே போய் ஆட முடியும் அப்படின்னு தாங்க தோணுச்சேன். ஆனால் அது ஒரு தடவை ஆடும்போது பார்த்திங்க அப்படின்னா, மெய் மறந்து ஆடும்போது நம்ம எப்படி ஆடினாலும் அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் ஆடியிருப்பாங்க இல்லைங்களா. எடுத்தோன்னையுமே யாருக்குமே அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் வரப்போகிறது கிடையாது. அதில் இருக்கிற அந்த ஆர்வம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டான்ஸை கொண்டு விட்டுரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த ஒரு விஷயமாகவே இருக்கலாம். அதில் நம்ம இதில் அதிகமாக நம்மளோட ஆர்வத்தை செலுத்துகிறோமோ அதுவே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரும்னு சொல்லலாம். எதில் நம்மளோட ஆர்வம் அதிகமாக இருக்குதோ அதில் வெற்றியுமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதில் எவ்வளவோ விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.